தமிழ் பேசும் அனைத்து தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதாங்க. அது என்னது, வெறும் கார்ட்போர்டான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இதுக்குள்ள ஒரு ஃபோன் இருக்கு, ஃபோன் பாக்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஃபோன் பாக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்நேரம் உங்களுக்கே எந்த ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அன்பாக்சிங் ஏற்கனவே போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய OnePlus 8. ஸோ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். OnePlus பாக்ஸ் எப்பவுமே நம்ம எப்படி பார்ப்போம், அதே மாதிரி ஒரு டால் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே 8 அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக் கலர், அதாவது ஆன்சி பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இது அசம்பிள்ட் இன் இந்தியா. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்குற மாதிரி மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் கொடுக்கல, அசம்பிள்ட் இந்தியான்றதான் போட்டிருக்காங்க. ஆனால் கீழே மேனுஃபேக்சர்ட் பை அப்படின்ற இடத்துல ஓப்போ மொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா வந்து உத்து பார்த்துக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து தான் இந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து வருது. இப்போ மொபைல் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ண உடனே உள்ள நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்கிறதுக்கு பல இருக்கு, பட் மொபைல் அப்புறமா பார்க்கலாம். அடுத்தபடியாக ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸும் இருக்கு, OnePlus ஸ்டிக்கர். ஸோ எங்கேயாச்சும் வீட்டில் லேப்டாப்ல ஒட்டுறதுன்னா நீங்க ஒட்டிக்கலாம். கூடவே புத்தம் புதிதாக ஒரு சார் இன்ஃபர்மேஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. OnePlusம் சரி, மற்ற யாருமே சரி அந்த ஒரு ஷீட் வந்து கொடுத்ததே வந்து கிடையாது. பட் இவங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம இப்போ ரீசெண்ட் அன்பாக்ஸ் பண்ற எல்லா ஃபோன்லையுமே சார் ரேட்டிங்கை பத்தி தனியா சொல்றோம் இல்லையா, அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட் சார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 0.92 அண்ட் 0.83 தான் வந்திருக்கு. ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப கம்மினா ரொம்ப கம்மி கிடையாது. இது வரைக்கும் அவங்க கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் எவ்வளோ இருக்கணுமோ அந்த 1.6 இருக்கணுமோ அதுக்கு கொஞ்சம் கீழே தான் வந்து இருக்கும். பட் இந்த வாட்டி 1 பாயிண்ட்டுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். கூடவே ஒரு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெவர் செட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இது OnePlus உடைய அந்த வேர்டிங்ஸ் தான், பட் இன்ஸ்பிரேஷன் ரியல்மி கிட்டேருந்து எடுத்த மாதிரி இருக்கு. ரீசெண்டாக அந்த ரியல்மி எல்லாமே அவங்களுடைய பேரை தான் பெருசாக போடுவாங்க. இவங்களும் அதே மாதிரி நெவர் செட்டில் போட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து இது பிடிக்கல. நீங்கள் எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. மேபி இந்த நெவர் செட்டிலுக்கு பதிலாக OnePlus லோகோவே கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ அதிகமாக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தபடியாக OnePlus உடைய டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு 30 வாட்கான வார்ப் சார்ஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு உண்மையான பிளாக் ஸ்மார்ட் போனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோங்க. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே பிளாஸ்டிக்ல அப்படி இப்படின்னு இருக்கும். பட் ஒரு கிளாஸ்ல நல்ல பிளாக் கலரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இது வரைக்கும் எல்லாம் கண்ணா அப்படின்னா பஞ்சு மிட்டாய் கலர்ல எல்லாம் போன் வந்துருச்சு. ஸோ இது உண்மையான பிளாக் கலர். ஓப்பன் பண்ண உடனேவே பார்க்கும் போது அந்த பிளாக் கலர் தான் நல்லா ஷைனியா சூப்பரா இருக்கு. வாவ்! முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபோனை கையில் நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. நான் இவ்வளோ பெரிய ஃபோன் இவ்வளோ லைட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் நான் OnePlus 70 ப்ரோவும் இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கையில் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன். கம்பேரிசனில் பார்த்தாலும் இது கண்டிப்பாக எனக்கு லைட் வெயிட்டாக தெரியுது. இன்ஃபேக்ட் சொல்ல போல இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 கிராம். ஸோ இந்த வெயிட்டுக்கு இந்த பெரிய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஃபோனில் வந்து நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கும் போது இன் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பின்பக்கமாக நல்ல கிளாஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தான். ஸோ நீங்கள் விரல்லாம் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ மேக்ஸிமம் கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நானும் இப்படி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். கிளிக்கி விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரிவ்யூவும் கிடையாது, அன்பாக்சிங்கும் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பூட் அப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. மேபி ஸ்லைடரில் வேற ஒரு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேற ஒரு லுக்காக இருந்திருக்கும். பட் அது கொடுக்கல. மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் நானோ சிம் தான் வந்து போட முடியும். அதுக்கு பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. முதல்ல பில் குவாலிட்டியை பார்க்கலாம். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் நல்ல சாலிடான ஒரு பில் குவாலிட்டியாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் மெட்டல் அண்ட் கிளாஸ் உடைய காம்பினேஷனில் செஞ்சிருக்காங்க. பின்பக்கம் மற்றும் முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமும் கிளாஸ் தான், பட் பார்க்கறதுக்கு செம சீனாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் லுக்காக வந்து இருக்கு. அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லும். செம டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய டிஸ்பிளே தான் இவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பஞ்சியாக இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 6.5
1.5 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து இதில் இருக்கு. HDR 10 பிளஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. பட் பெசில்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டாங்க. சின்னதா ஒரு பஞ்சுவல் மட்டும் லெஃப்ட் சைடில் வந்து இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மினிமலா தான் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுடைய டிஸ்பிளே மட்டும் தான் தெரியும், பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும். இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இதுல Snapdragon 865 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. Adreno 650 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபியும் இருக்கு. 6GB RAM, 8GB RAM and 12GB RAM அப்படின்ற 3 வேரியன்ட்ல இதை லான்ச் பண்ணிருக்காங்க. LPDDR4X அப்படின்ற அந்த RAM டைப் தான் இதில் வருது. அதே போல 128GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜும் 256GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜும் இதில் வருது. UFS 3.2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G பார்த்தீங்கன்னா இதில் X55 கான மோடமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் போன்லயும் உங்களுக்கு 5G சப்போர்ட் கண்டிப்பா வரும். 865 சொல்லவே வேணாம். 4300 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. பட் வயர்லெஸ் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடையாது. ஸோ குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB கொண்ட அந்த பர்டிகுலர் மாடல் தான் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து லான்ச் பண்ண மாடல். பிரைமரியா அதான் வந்து நீங்க வாங்க முடியும். அதுக்கு 42,000 ரூபாய் அப்படின்ற விலை வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா 8GB RAM 128GB மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் போனுடைய விலை 45,000 ரூபாய். கடைசியா இருக்கக்கூடியது நம்ம கையில் இருக்கிறது 12GB RAM and 256GB அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடலுடைய விலை 50,000 ரூபாய். ஸோ இந்த 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு மொத்தமா 3 கலர் அவைலபிளா இருக்கு. Black, Green and Interstellar Glow அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கிட்ட Black இருக்கு, எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்க. பட் Green தான் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நான் இப்போ செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபேஸ் அன்லாக் கொடுத்ததுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது. கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுது. ஸோ இப்போ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது ரீசெண்டாக வந்து 70லேயே இருக்கட்டும் 70 ப்ரோலேயே இருக்கட்டும் எந்த அளவுக்கு வேகமாக இருந்ததோ இதுலேயும் ஃபேஸ் அன்லாக்கும் சரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. இதில் நமக்கு NFC, Wi-Fi 6, Bluetooth 5.1 சப்போர்ட் எல்லாமே வந்து தராங்க. Wide 1 L1 சப்போர்ட்டும் இருக்கு. இதில் Wi-Fi காலிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு IP68 வாட்டர் ரேட்டிங் அதோடைய சர்டிஃபிகேஷன் கொடுக்கல. பட் மேக்ஸிமம் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்காட்டியும் அந்த கேப்பபிலிட்டி இதில் இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் சர்டிஃபிகேஷன் இல்லாததுனால நானும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் கொஞ்சம் தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் வந்து இருக்கலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல குறிப்பா ஸ்பெஷலைஸ்டு விஷயம் அப்படின்னா என்னன்னா இந்த OnePlus ஸ்மார்ட் போன்ல எல்லாமே அதோட OS தான். இதுலயும் Oxygen OS தான் வந்து கொடுத்திருக்காங்க. Android 10 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. Oxygen OS 10 தான் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்லீக்குங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது, சும்மா கச்சா முச்சான் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் UI எதிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஸ்லீக்கா இருக்கு. ஸோ எங்க இருக்கிறது 12GB தான். பட் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு, ரெஸ்பான்சிவா இருக்கு, பிரச்சனை இல்லாத அளவுக்கு சூப்பர் ஸ்மூத்தாவே இருக்கு. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 5,77,000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை வந்து இது எடுத்திருக்கு. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு பீஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, கன்சிஸ்டண்டா விளையாடும் போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா அப்படின்றது எல்லாமே நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ கொண்டு வரும்போது எக்ஸாக்டா என்னென்ன எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். கேமரா பின் பக்கமா நமக்கு 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேமரால பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா. இது Sony IMX586 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர், f1.175 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபர்ச்சர் சைஸ் இருக்கு. OAS மற்றும் EAS ரெண்டுத்தோட சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதா 16 மெகாபிக்சல் கேமரா, இது அல்ட்ரா வைட் சென்சர். மூன்றாவதாக 2 மெகாபிக்சல் கேமரா, இது ஒரு மேக்ரோ சென்சர். இந்த மேக்ரோ சென்சர் எத்தனை பேர் யூஸ் பண்ண போறோம்னு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. முன் பக்கமா நமக்கு ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல Sony IMX471 அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சென்சர் தான். இது வரைக்கும் எந்தெந்த சென்சர் கொடுத்திருந்தாங்களோ ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க லான்ச் பண்ண போன்ல அதே சென்சர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது மோசம் கிடையாது. மேபி ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கொடுக்கலாம். எப்படி விலையை ஏத்துறாங்களோ அதே மாதிரி இதையும் ஏத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த செல்ஃபி இல்ல ரியர் ஃபேசிங்ல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்க. இந்த போன்ல 4K 60 FPS வரைக்கும் உங்களால வீடியோ எடுக்க முடியும். அட் த சேம் டைம் ஸ்லோ மோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 720p 480 FPS வரைக்கும் உங்களால வந்து ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும்.
சரி, எல்லாத்தையுமே பார்த்தாச்சுப்பா. ஓவராலா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு? ஸோ நான் இன்னும் ரிவ்யூ எல்லாம் பண்ணல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும் தான் நான் வந்து குடுக்குறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நான் ஷாக் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபோன் பெருசா இருக்கு, நல்லாவே பெருசா இருக்கு. பட் கையில எடுக்கும்போது அந்த வெயிட் வந்து எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபோன்ல நல்லா பண்ணியிருக்காங்க. இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுனால டிஸ்பிளே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீங்க படம் பார்க்கறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து தாறுமாறா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கேமரா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, என்ன இருக்குன்றத நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வந்து அப்டேட் பண்றேன். பட் இதோட விலை அப்படின்றது 42,000 ரூபாய்க்கு தான் இவங்க 6GB RAM வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபோன் எல்லா விதத்திலுமே நல்லா தான் வந்திருக்கு. பட் விலை தான் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மேபி நான் யூஸ் பண்ண பழகுறேன், கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்றேன். அந்த யூசேஜை பொறுத்து மேபி இந்த விலை எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுதா இல்லையான்றது நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 42,000 ரூபாய்க்கு 6GB RAM வேரியன்ட் இல்ல 8GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 45,000 ரூபாய்க்கு கொடுக்கிறது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த அன்பாக்சிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். என்னன்றதை சொல்லுங்க. அட் த சேம் டைம் இந்த ஃபோனில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கு, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன்களை கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எதுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.